நமஸ்காரம். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாயும், சந்திரனும் சேர்ந்துச்சு அப்படின்னா, சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து சொந்த உறவினர்கள்கிட்டயே ஏமாற்றத்தையும், பெண்களுக்கு வந்து கணவருக்காக நகைய குடுப்பாங்க. அது திரும்ப வராது. கணவருக்காக எல்லாத்தையும் குடுத்தாலும், எத குடுத்தாலும் திரும்ப வராது. இதுதான் அந்த யோகம் செய்யக்கூடிய வேல. இத வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணணும். சந்திரன், செவ்வாய் அதாவது செவ்வாய் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறது. மனசு சந்திரன்கிறது மனசு. ஸோ இந்த மனசு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன செய்யணும், சந்திரனும் செவ்வாயும் உங்க ஜாதகத்துல சேர்ந்திருந்தா, மனச கழட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு, மூளைக்கு மட்டும் தான் வேலை குடுக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ் பண்ண மாட்டீங்க. முக்கியமா நெறைய ஆண்கள் வந்து சொந்தக்காரங்கிட்ட ஏமாறது, சொந்த உறவுகள், ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்ட்ட ஏமாந்து ரொம்ப மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க என்னன்னா, மனச தனியா கழட்டி வச்சுட்டு, மூளைக்கு மட்டும் நீங்க வேலை குடுத்தீங்கனாலே, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருவீங்க. அது ரொம்ப கஷ்டம். நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க.